ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நந்தினிஸ் கிச்சனை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது அஸ்ருதா. யார் அந்த அஸ்ருதா? நந்தினியோட பொண்ணு. அவங்க வந்து இன்றைக்கி ஃபலூடா பண்ண போகிறாங்க. அதுக்காக அவங்க வந்து 1 லிட்டர் பால் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை லோ ஃப்ளேமில் எவ்வளோ நேரமாக வைக்கணும்? 2 to 3 minutes, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகிறதுக்கு. லோ ஆர் மீடியம் ஃப்ளேம். ஓகே, அதை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அவள் ஃபலூடா மிக்ஸ் அதை காட்டு. ஃபலூடா மேங்கோ மிக்ஸை வந்து வாங்கியிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ் குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம், சில்ட்ரன் குக்கிங்கு. அதனால் அவங்க ரெடிமேடு மாதிரி வாங்கிட்டா. அதை இப்போ ஃபலூடா மிக்ஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணு, ஸ்டர் பண்ணு நல்லா. கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த மிக்ஸே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கணும். சரியா? இந்த மாதிரி ரெடிமேடு குக்கிங் எல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது எவ்வளோ நேரம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுமா? 10 to 15 minutes. ஓகே, அது நல்லா சிக்கன் ஆகிற க்ரீமியாக வர்ற வரைக்கும் அதை 10 to 15 மினிட்ஸ் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணுன்றா. எப்போதுமே இந்த மாதிரி ரெசிபிலாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் முன்னாடி நல்லா ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸை போடும்போது நம்ம கையில் எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இதிலெல்லாம் சுகர் எல்லாமே அதில் இருக்கும் போல இருக்குது, வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணான்ற மாதிரி போட்டிருக்காங்க அதில். ஸோ சிம்பிளாக இருக்குது. கிட்ஸ் வந்து இப்போ இந்த சம்மர் சீசன் இந்த மிக்ஸ் எவ்வளோமா அது ரேட்டு? 49 ருபீஸ் தான் அந்த மிக்ஸ் அப்படின்றாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கூட நல்லா பிராண்டடாக கூட வாங்கிக்கலாம். இதில் பிராண்டட் தானே? செம்ம பிராண்டு. ஓஹோ, அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். பண்ணால் கண்டிப்பாக ஒரு 5-6 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டர் பண்ணி க்ரீமியாக வர்ற வரைக்கும் கிண்டணுன்றா. கிண்டிகிட்டே இருக்கலாம், பார்க்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 10 மினிட்ஸ் நம்ம அது நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் கிண்டிகிட்டு இருக்கணும். பாலுங்கிறதுனால பொங்கும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். குழந்தைங்க பண்ணும்போது கண்டிப்பாக பக்கத்தில் பேரண்ட்ஸில் அது யாராவது சீனியர்ஸ் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மேங்கோ ஸ்மெல்லு வருதுன்னு சொன்னா பாப்பா. சொல்லுடா. சூப்பராக மேங்கோ ஸ்மெல் வருது. அவள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒன்று வாங்கி வச்சுருக்கா. அடுத்தது மேங்கோ ஃப்ளேவரு. இன்றைக்கி எது பண்ணலான்னு கேட்டேன். எனக்கு மேங்கோ பிடிக்கும், அதனால் நான் மேங்கோன்னு சொல்லிட்டேன். தாய் சொல்லி தட்டாத ஒரு குழந்தையா இருக்கு. அப்படியாடா? தேங்க்யூடா. ஓகே. பாப்பா வந்து ஸ்வீட்டு சுகர் வந்து இதில் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஸ்வீட்டே இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறா. அதை வந்து ஆட் பண்ணுறா. இதில் நம்மளும் அப்பப்போ அந்த மிக்சர்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு நமக்கு அது தோதுப்பட்டு வருதா, நம்மளோட வீட்டில் எப்படி நம்ம விருப்பப்பட்டு சாப்பிடுவோன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சுகராக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும், வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இவ வந்து ஒரு ½ கப்பு போல் மெஷர்மெண்ட் கப்பில், இது எவ்வளோன்னு தெரில, ஏதோ 2/3 கப், 2/3 அந்த கப்பில் அதை எடுத்து போட்டிருக்கா. இன்னும் க்ரீமியாக ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் அது க்ரீமியாக ஆகட்டும். 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமு. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குடா, அதான் ரொம்ப லேட் ஆகுது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கிறேன். பொங்காமல் இருக்க பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது குங்குமப்பூ. அவங்க அப்பா, பாப்பாவோட அப்பா, என்னுடைய கணவர் ஈரான்லேருந்தோ எங்கேருந்தோ அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அனுப்பி அங்கேருந்து அவர் புக் பண்ணி அனுப்பி விட்டார். என்ன கொடுமைன்னா, இதுக்கு நாங்கள் கட்டின டியூட்டி தான் அதிகம். இது வாங்கினது ஏதோ சம் ஃபியூ டாலர்ஸ் தான். ஆனால் பார்த்தா டியூட்டி கட்டி இது 10,000 ரூபா இந்த குங்குமப்பூ அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ப்ளஸ் அதை வந்து கொஞ்சோண்டு சேர்க்கலாம். குங்குமப்பூ நிறைய சேர்க்கக்கூடாதுடா, ஒரு 2 இல்லை 3, ஒரு பிஞ்சு தான் போடணும்.
அள்ளி போடக்கூடாது, நம்ம வீட்டில் நிறையா இருக்குன்ட்டு. ஓகே. அதையும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கா. இப்போ அவள் வந்து வேறு ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது என்னென்னா நட்ஸு அதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அது என்னென்ன ரெடி பண்ண போகிறான்றதை பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் இதை வந்து பொடுசாக கட் பண்ணுறதுக்கு அவளால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலான்ட்டு அவள் அதை பண்ண போகிறா. இப்போது நல்லா அழுத்தி பிடிச்சி திறந்து பாரு. இல்லையே, கிரைண்டே ஆகலையே, இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஆன் பண்ணிக்கோ. ஆயிருக்குல்ல, இன்னும் நல்லா கிரைண்ட் ஆகணும். பண்ணு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே ஓட்டு. பண்ணு. எதுவும் பத்தலையே, காட்டு. நீ உன் கை தான் மறைக்குது. இல்லை, நல்லாவே கிரைண்ட் பண்ணு கொஞ்சம் நேரம். போதும். இதில் வந்து பெருசாக இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிரு. இந்த பொடுசாக அது ஏன்னா அது ரொம்ப பார்த்து அது பண்ணணும். அதாவது நம்ம வந்து 1-2 அரைப்படலைன்னு சொல்லி திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த பிக் ரொம்ப கிரைண்ட் ஆகிடும். இந்த குழந்தைங்க பண்ணுற குக்கிங்கில் என்ன ஒரு பியூட்டின்னா, பாதியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டு அதில் சேர்க்கணுன்னு ஒரு ஆசை வரும். இப்போ வீட்டில் கிஸ்மிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ரைசின்ஸு, அதான் காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம், அதெல்லாம் பிஸ்தாலாம் இருந்தது. இப்போ அவளுக்கு வந்து என்னென்னா செர்ரி இல்லாமல் என்ன ஃபலூடா அப்படின்னு ஒரு யோசனை. அதனால நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கிண்டிட்டுரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இது வந்து நடக்கும். குழந்தைங்க வந்து ஒரு ஆர்வத்தை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு எடுத்தோன்னே காட்டுவாங்க, அப்புறம் போக போக அப்படியே மாறிடும். இப்போ இந்த குங்குமப்பூ வந்து அவங்க அப்பா வந்து மகள் வந்து ஆசையாக கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ மெனக்கட்டு அனுப்புனார். அப்போ எனக்கு ஞாபகம் வருது, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா நாங்கள்லாம் கேட்குறதெல்லாம், அதாவது இந்த பெண் குழந்தைகளுக்கு தந்தைக்கிட்ட இருக்கிற ஒரு அபிமானமும் அன்பும் பாசமும் அது ஒரு தனி ரகம். அது அதாவது அப்பாலாம் வந்து பொண்ணுங்க ஏதாவது கேட்டால் அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது, கடன் வாங்கியாச்சும் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பாவோட லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள், வருமானம் கம்மி, அந்த மாதிரி. அப்போது பார்த்தது, கண்ணால் பார்த்தது, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு எனக்கு. நான் கண்ணால் பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும் இது இவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வாங்கி கொடுப்பாரு. அந்த காலங்கள்லாம் யோசித்து பார்க்குறேன் நான். அதே மாதிரி தான் இவளோட அப்பாவும் இவளுக்கு பண்ணுறாரு. அதை நினச்சி பார்க்குறேன். நிறைய பேருக்கு இது மலரும் நினைவுகளாக ஞாபகத்துக்கு வரும். பெண் குழந்தைகளுக்கு அப்பா கிட்டே இருக்கிற பாசம் தனி ரகம். என்னுடைய ஃப்ரெண்டு நண்பேண்டா சுரேஷ், அவர் பொண்ணுக்கு வந்து ஒரு 25 கண்ட்ரி சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணி கடல் கடந்து வேலை பார்த்து பல மணி நேரங்கள் கடுமையான போராட்டத்தில் இந்த கோவிட் டைம்லேயும் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மகளுக்குன்னே வாழ்க்கையை அர்ப்பணித்த அவருடைய ஞாபகமும் எனக்கு வருது. என்ன இந்த ஃபலூடாவை சாப்பிட அவரும் இல்லை, இவர் அஷ்டிதா அப்பாவும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்களாம் சாப்பிட போகிறோம். நினச்சி பார்க்கும்போது எனக்கு தொண்டையில் இறங்குமான்னு தெரியல, என்னவோ தெரில. ரைசன்ஸ், சில்வர் பிஸ்தல்ஸ், ஆல்மண்டும் அந்த கேஷ்யூ நட்டும் மிக்ஸ்ட் ஆகி ஒரு மிக்சர் மாதிரி. நெக்ஸ்ட் வால்நட், செரி, பிஸ்தா, அப்புறம் இது கிஸ்மிஸ் வந்து 2 கலர்ல அவள்கிட்ட கிடைச்சிருக்கு. அதனால இதெல்லாம் வந்து போட்டே ஆகணுமான்னு கேட்டால் எல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது வந்து ப்ராப்பர் டாப்பிங்ஸ் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃபலூடாவான்னு கேட்டால் எனக்கு அப்படி தோணலை. பட் இருந்தாலும் இது ஒரு டைப்பாக இருக்கும். எல்லா நட்ஸும் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம வீட்லேயே பண்ணுறோம். இந்த மிக்ஸை தவிர மற்ற எல்லாமே வீட்டோட இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அந்த பால் நல்லாவே சுண்டி ஒரு இதுவாக வந்துருச்சு. எப்படி சொல்கிறது, நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ ஒன்று ஆட் பண்ணுமா. இதுக்கு நடுவில் இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸை வேறு குடிச்சிக்குது. என்ன இப்போ இங்கே ரொம்ப வேலை செஞ்சிருச்சுன்னு தெரில, களைப்பாயிடுச்சான் பார்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கிச்சனில் நிற்கிறதுக்குள்ளேயே இந்த வெயிலில் பாடுபடக்கூடிய அம்மாவெல்லாம் நினச்சி பாருங்கள் எல்லாம். சரியா,
ம் ஓகே. உங்களுக்கு சூடாக சாப்பாடு போடணுங்கிறதுக்காக 11 மணிக்கும் 12 மணிக்கும் வந்து வெயிலில் நாங்கள் என்ன கிச்சனில் ஏசி போட்டோ இல்லை ஃபேன் போட்டோ ஒர்க் பண்ண முடியுமா சொல்லு? இல்லையே, எல்லாருக்கும் கஷ்டம்தான், புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி, எடுத்து போடு ஒன்றுண்ணா. சரி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, 10 to 15 நிமிஷம் இது பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் இது வந்து கூல் டவுன் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ஓகே. கூல் டவுன் வெளியே கொஞ்சம் கூல் டவுன் ஆகி வெளியே வச்சுட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு கூல் ஆயிடணும், நார்மலாக ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சேர்க்கணுமா? அதுக்கப்புறம் வந்து அந்த டம்ளர் ஃபலூடா டம்ளர்னு சொல்லுவாங்கல்ல, நீ என்ன டம்ளர் யூஸ் பண்ண போற? இப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த ஃபலூடா ஷேப்பில் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஒரு லாங் டம்ளர் மாதிரி, அது மாதிரி இல்லை. ஆனால் நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னா, பரவாயில்ல, மண்பானையில் ஒரு டம்ளர் இருக்குது, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நீ ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நட்ஸ் எல்லாம் எப்போ சேர்க்கணும்? இது வந்து ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் இது பண்ணிட்டு மேலே டாப்பிங்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதுலயே மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாமே. மேலே ஒரு லேயர் முதல்ல மேலே வந்து ஆல்மண்ட் போடுறோமா, ஒரு 2 ஸ்பூன். ஓஹோ, அப்படியாடா, சூப்பரா இருக்கு ஐடியா. அப்ப நம்ம எடுக்கும் போது இந்த கிரன்ச்னஸ் வரும், உள்ள வந்து ஆல்மண்ட்லாம் இருக்க தெரியும். இப்போ நீ ஒரு லேயரா போட சொல்ற. ஒண்ணு கீழ மட்டும் போட்டா தெரியாது, இன்னொன்னு மேல மட்டும் போட்டா தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்மண்ட், கொஞ்சம் இது கிஸ்மிஸ், இது பிஸ்தா, இது அந்த மாதிரி அப்படி ஒரு லேயர் வந்து வச்சிருக்கிற டாப்பிங்ஸோடத கொஞ்சம் ஊத்திக்கணும், போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து ஊத்தி அப்படி லேயராக அது வந்து செட் ஆகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறா. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃபலூடாவா இல்லாட்டா கூட சம்திங் லைக் ஒரு ஃபலூடா ஃபீலை கொண்டு வர்ற ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். மேங்கோ ஃபலூடா. இப்போ நான் அடுத்தது இப்போ அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக ஒரு 10-15 மினிட்ஸுக்கு மேலே அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ இந்த ஏடெல்லாம் தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிறா. பாலேடு அப்படியே மிதக்கும். அதுதான் அதில் டேஸ்டே அதுதான் கொடுக்கும். அதனால் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் திரும்ப நல்லா ஸ்டர் பண்ணி விட்ருங்க. கடைசியாக இதில் ஊற்றும் போது நீங்கள் ஸ்டர் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போதைக்கு ஆஃப் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் கூல் பண்ண விட்ருங்க. இந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணும்போது நடுநடுவில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டா, வால்நட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு அது கசக்குது, அது வேண்டான்னு. இப்போ அது நார்மல் கூலிங்காக ஆயிடுச்சு. இந்த மிக்சரு ஒரு டம்ளரில் ஊற்றி ஆல்ரெடி வச்சுட்டா, அதனால தான் இது கம்மியாக தெரியுது. ஒரு டம்ளர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா அவள். இப்போ அந்த டம்ளர் எடுத்துட்டு இருக்கா. அடுத்தது என்னடா போட போகிற? முதல்ல இந்த கிஸ்மிஸை போட்டுக்கிறா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை, அவளோட ஐடியாவுக்கு நம்ம இஷ்டம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறா. அடுத்தது நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறா. நட்ஸ் நிறையா போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது ஒரு 2-3 ரைசின்ஸ் போட்டுக்கிட்டா. போட்டுட்டு திரும்ப ஒரு டம்ளர் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறா. அப்புறம் இந்த ரைசின்ஸு கிஸ்மிஸ்ஸு எல்லாத்தையும் மிக்ஸ்டாக அடித்து விட்றா. ஏற்கனவே இருக்கிற இந்த நட்ஸு, செர்ரி ஒன்று போதுமா? கடைசியாக போட்டாச்சா? இப்போ லாஸ்ட் ஃபைனலில் இந்த நட்ஸை மேலே தூவிக்கிறா. எனக்கு அட்ராக்ஷன் கொடுக்குதான். என்ன அட்ராக்ஷனோ புரியல எனக்கு. சரி, என்ன புரியும். ஓகேடா. அடுத்தது போட்டாச்சா நட்ஸ்? ஸோ அப்பைடைசிங் இருக்கு. சரி, ஓகே. எல்லாம் அந்த குக்கு வித் கோமாளி பண்ணுற வேலையா? நெக்ஸ்ட் போட்டாச்சா? ஓகே. சரி, எல்லாம் போட்டு விட்றா. போட்டு விட்டு எவ்வளோ நேரம்மா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்? 2 hours. 2 hours வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ். ஓகே. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுன்றது ஒன்று சொல்லியிருக்கா, அதையும் கவனிங்க. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு நல்லா இல்லை. இப்போ என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோவை பார்த்தா என்ன திட்ட போகிறாருன்னு தெரில. எப்படியும் லைட்டாக இதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டிக்குவோம், வேறு எதுவும் வேண்டாம். பாருங்கள். ஓகே. 2 hours கழிச்சு மூடெல்லாம் மூட வேணாம், நார்மலாக வச்சுருங்க. 2 hours கழிச்சு நம்ம ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணலாம். ஓகே. ஐஸ்கிரீமை இது மேலே எவ்வளோம்மா போடணும்? அப்போ ஒரு ஸ்கூப். ஆமாம், ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கிற ஃப்ளேவரு அதை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். டாட்டா. நீ ஏதாவது சொல்கிறியாம்மா? பாய் பாய் சொல்கிறா பாப்பா. ஓகே. ஸ்பூனு எடுத்து பாருங்க.
நல்லா இருக்குல்ல? செட் ஆயிருக்கு. செட் ஆயிருக்கு. ஓகே. எப்படி இருக்கு? சூப்பர் டேஸ்ட் தான். ஓகே. கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே. ஒர்த்து. ஒர்த்து. ஓகே.